கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம், அவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். இங்கே சில நேரங்களில் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், நம்ம சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பல போராட்டங்கள் பிரச்சனைக்குள்ள நம்ம சிக்கி தவிக்கும்போது நாம் அனுபவிக்கிற காரியங்கள், இச்சையின் காரியங்கள், நம் அநேகர் ஜெபிப்பது உண்டு. இச்சை குறித்து ஜெபிக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. நம்மில் அநேகர் இந்த பக்தினாலே, நம்மளுடைய சுய முயற்சினாலே கட்டுப்படுத்தி எப்படியாவது இந்த இச்சையை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அநேகர் போராடி கொண்டிருக்கோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டுடைய சித்தம் என்ன? வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 2:13 தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாயிருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தேவன் நமக்குள்ள தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பம், செய்கை, சிந்தை, நம்மளுடைய சிந்தை. சில நேரங்களில் சொல்வது உண்டுல, நம்ம சொல்லுவோம், எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அந்த ஒரு விருப்பத்தை கொடுத்தார். ஒரு விதமான ஒரு அனுபவம், அந்த விருப்பம், சித்தம், இந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இந்த இச்சையான காரியங்கள், சில நேரங்களில் இச்சைக்குரிய காரியங்கள் நாம் அதை மேற்கொள்ள என்ன செய்யணும்? இந்த இச்சையான காரியங்கள், அநேக காரியங்களை நம்ம எப்படியாவது இதுலேருந்து வெளியே வர முடியாதபடிக்கு யோசிப்போம், ஜெபிப்போம், ஆனால் பிரயாசப்படுவோம். அதில் ஒரே ஒரு காரியம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த இச்சையிலிருந்து, பாவ இச்சையிலிருந்து நாம் வெளிவர முடியவே இல்லை. இன்னும் வேதத்தில் நிறைய இச்சை குறித்து அநேக வேத வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. வரிசையாக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 5:7-5 பாவ இச்சை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:14 துர் இச்சை என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னும் 1 தெசலோனிக்கேயர் 4:4 மோக இச்சை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. எபேசியர் 4:22 மோசம் போகும் இச்சைகள் எனும் 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்திற்குரிய இச்சைகள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானனுடைய இச்சை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேதுரு 2:11 மாம்ச இச்சைகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 பேதுரு 2:10 அசுத்த இச்சைகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை என்று சொல்லி 2 காரியங்களே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 யோவான் 2:17 உலகத்தின் இச்சை. யூதா 1:18 துன்மார்க்கமான இச்சை. இவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்ம ஒரு வேலை இச்சையான காரியங்கள் சொன்ன உடனே கண்களின் இச்சைன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிந்த காரியம் கண்களின் இச்சை. இன்னும் பாலியத்துக்குரிய இச்சை. வேதத்துல ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு, பிசாசானவுடைய இச்சை. இந்த உலகத்துல இச்சையான காரியங்கள் நிறைய இருக்கிறது. இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்? இந்த காரியங்கள் நிறைய சில நேரங்கள்ல நம்ம
ஜெபிப்போம். இதற்காக நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாவ இச்சையை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம மீண்டும் மீண்டுமாக சொல்வது உண்டு. இச்சிக்கிற செயல்கள் நிறைய பேர் பாவத்தில் இருக்கிற சிலரை கவனித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் சொல்லுவாங்க, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் இருப்பேன், நான் சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு இருப்பேன், இந்த மாதிரி காரியங்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது, டிவியில் சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காரியங்கள் நினைப்பேன். ஆனால் என்னால் முடியல, அதை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிக்கிற விசுவாசிகள் உண்டு. இன்றைக்கு வேதாகமத்தில் யாக்கோபு 20:17 இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க 10 கற்பனைகள்ல அங்கே ஆண்டவர் 10வது ஒரு கற்பனையிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிறருடைய வீட்டை, லாஸ்ட் 10வது கற்பனை, அங்க இச்சையாதிருப்பாயாக, அங்க இச்சையாதிருப்பாய்ன்னு சொல்லிட்டு அதுல நிறைய காரியங்கள் சொல்லி, பிறனுடைய வீட்டை, பிறனுடைய மனைவி, பிறனுடைய வேலைக்காரர், வேலைக்காரி, அவனுடைய எருது, கழுதை, இதை கூட நம்ம பிறருடைய யாதொண்டையும் இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி வேதம் நமக்கு கற்று தருகிறது. அப்போ சில நேரங்களில் சில சமயங்களை நம்ம சொல்வதுண்டு. நம்ம எங்கேயாவது செல்லும்போது பாருங்க, சில வீடுகளை இந்த சிலர் மாடி வீடு கட்டியிருந்தேன்னா அவங்க சொல்லுவாங்க, நானும் இதே போல் மாடி வீடு கட்டணும். இச்சை பாருங்க, இவங்க ஒரு பெரிய கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பக்கத்துலேயோ அவங்களும் என்ன பிரயாசப்படுவாங்க, நம்மளும் இதே மாதிரி கார் வாங்கணும் அப்படின்னு. சில நேரங்களில் சில மனுஷனுடைய காரியங்கள், இச்சையான காரியங்கள், இதை கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களுக்கு விலகணும்னு கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதுதான் 10 கற்பனையில இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 23:2-3 நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். போஜன பிரியன், போஜனம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏன் கடை வீதிக்கு போயிட்டு இருப்பாங்க, அப்போ அங்கே அவங்க சும்மா தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஏதாவது உணவுகளை பார்க்கும்போது அவர்கள் வாங்கி சாப்பிட விடுவார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு யோசிப்பாங்க, நான் சாப்பிடணும்னு நினைக்கல, ஆனால் நான் சாப்பிட்டு விட்டேன். அந்த காரியங்கள் பாருங்க, இச்சையான காரியங்கள். சில பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற உணவு, அங்கே இருக்கிற வேலை செய்கிறவர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் கூட இந்த ஹோட்டல் அதில் உள்ள அந்த சாப்பாடு, அந்த காரியங்கள்லாம் பார்க்கும், அங்கே சமைக்கிற அவங்களே ஹோட்டலில் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இச்சையின் காரியமாக பாருங்க, அவங்க உணவை அவங்க இச்சிக்கிற செயல்கள் உண்டு, செயல்கள். அதனால அவர்கள் இதுலேருந்து வெளியே வர முடியல. நீங்கள் இப்போ அங்கே ஒரு சாலை ஓரத்தில் போயிட்டு இருப்பாங்க, அங்கே பரோட்டா கடை இருக்கும், இல்லை பிரியாணி, அந்த மாதிரி சில காரியங்களை பார்த்துட்டு அவங்க சாப்பிடுகிறவர்கள் உண்டு. சிலர் சொல்வது உண்டு, நான் அப்படி போயிட்டு இருப்பேன், அங்கே அந்த கடையில் உள்ள பரோட்டா வாவான்னு என்ன சாப்பிட கூப்பிட்டது போல இருக்கும்லாம் நிறைய பேர் பேசினது உண்டு. பாருங்க, சில நேரங்களில் நம்ம போஜன பிரியனாக இருந்து விடுகிறோம், இச்சிக்கிற பதார்த்தத்தை சாப்பிட அதற்கு அடிமையாகி விடுகிறோம். இன்னும் 1 தீமோத்தேயு 3:8-9 அங்கே குறிப்பிடப்பட்ட அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதவிக்காரர்கள் என்ன செய்யணும்னா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள். இழிவான ஆதாயம் பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சம்பளம், அதுக்கு போக கிம்பளம்னு சொல்லுவாங்க. என்ன, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு அவங்க செய்கிற வருமானத்தை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்வது. சின்ன சின்ன காரியங்களுக்கு அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அவர்கள் இச்சித்து நிறைய காரியங்களுக்காக அவர்கள்
பிரயாசப்படுகிறது கூட்டங்கள் உண்டு. சில தேவைகளுக்காக சில காரியங்களை செய்யலாம், ஆனால் இழிவான ஆதாயத்துக்காக அவர்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை அவர்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அவர்கள் பாருங்க, அந்த ஏழைகளாக இருப்பாங்க, இல்லை வறுமையிலிருந்து வருவாங்க, அவர்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு அவர்களுக்கு வருமானத்தை ஈட்டும் வண்ணமாக சிலர் இப்படிப்பட்ட இழிவான ஆதாயத்தை அவர்கள் மேற்கொண்டு விடுகிறார்கள். நீதிமொழிகள் 6:25 இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே என்று சொல்லி அங்க ஒரு வேத பகுதி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அழகு சில நேரம் இருதயத்துல ஒரு அழகான ஒரு தவறான காரியங்களுக்கு இச்சைக்கு இடம் கொடுக்கிறது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது அந்த பத்சேபாள் இடத்துல அவள் இச்சையான காரியம், அவன் இருதயத்துக்குள்ளாகவே அவன் ஆண்டவருடைய சமூகத்துல எந்த நேரமும் ஆண்டவர் சமூகத்துல துதிக்கிற ஜெபிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி தாவீது பிரியமானவனாக இருக்கிறான், ஆனாலும் தவறி விடுகிறான். அதனாலதான் சங்கீதம் 51 என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவ்வளவு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் அந்த பாவ இச்சை அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் போராடுகிறான். அவ்வளவு போராடி இறுதியாக அவன் பாவத்திலே விழுந்த பிறகும் அவன் 51 அங்கே சங்கீதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே அங்க சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்திலே நீ சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை தாங்க, என் இருதயத்துக்குள்ள இப்படி அவள் அழகை இச்சியாதேன்னு வேதம் சொல்லுதுனா, எனக்கு சுத்தமான ஒரு இருதயத்தை தாங்க, அந்த இருதயத்துக்குள்ள நீங்க மாத்திரம்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக வருது. அது மாத்திரமில்ல, என் பாவத்தை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிடணும். நான் தெரிந்தோ தெரியாமோ செய்த பாவம், இந்த இச்சையின் நிமித்தம் வந்த பாவம், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அது மாத்திரமே, பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாதிரோன்னு சொல்லி கதறிக்கிறான். காரணம் இச்சை. அவன் இச்சைக்கு இடம், பாவ இச்சைக்கு இடம் கொடுத்து விடுகிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா இச்சையின் விளைவுகள் என்னன்னா, அது நம்ம எதிர்பார்க்கோம், இதனாலதான் இச்சை நமக்கு வருது, அவர்கள் இப்படி பேசினதுனால்தான், இந்த காரியத்தை அவங்க என்கிட்ட சொன்னதுனால்தான் நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சிலர் சாக்கு போக்கு சொல்வது உண்டு. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி எங்க அவனவன் தன் சுய இச்சை, நமக்குள்ளே வருகின்ற இச்சை பாருங்க, பாவ சோதனை. இந்த இச்சை நமக்குள்ள வருவதற்கு காரணம் வேற யாருமே இல்லை, நாம் தான். நம்ம அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். சில பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா பாவ சோதனை, பாவங்கள். இப்போ நிறைய பெற்றோர்கள் சொல்லுவதுன்னு, ஒரு பிள்ளைகள் பாருங்க பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே தீர்மானித்து விடுகிறார்கள், தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்து விட்டு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து போயின்னு இருக்கிறாங்க. காரணம் அவர்கள் இச்சை, அவர்கள் தனக்குத்தானே நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு பாவ சோதனை. அந்த சோதனையை ஜெயிக்கணும், அதுக்கு ஆண்டவருடைய துணை நமக்கு வேணும். இன்னும் யாக்கோபு 4:1 அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது சண்டை, அந்த சண்டையை தூண்டுகிற இச்சை. இங்க யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளில் நாள் அல்லவோ என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவயங்கள் ஏற்படுகிற இச்சை, இப்போ சண்டைகள் பாருங்க, உறவினர்களுக்குள்ளே சண்டைகள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாருங்க, ஆபிரகாம் லோத்து அவனுடைய வாழ்க்கையிலே நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் இடையே வாக்குவாதம், சண்டைகள் வருது. அவங்க இடம் கொள்ளாத அளவுக்கு பெருகி விட்டாங்க. அப்போ அவன் லோத்து அவன் பார்க்கிறான்,
நல்லதோ ஒரு நிலத்தை பார்த்துட்டு யோர்தான் அருகிலே சமபூமியில அழகான இடம் இருக்கு, சோதோம் கோமரா பட்டணத்தை தெரிந்தெடுத்து அங்கே சொல்கிறான். பாருங்க, அழகை பார்க்கிறான். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னா ஆபிரகாம் விட்டு கொடுக்குறான். ஆண்டவரே, அந்த லோத்துக்கு அவன்கிட்ட நீ எங்க போனாலும் போய்க்கோன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறான். சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உறவினர்களுக்குள்ளே சண்டைகள், யுத்தங்கள், இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே இருக்கிற இச்சை. பாருங்க, சில சில குடும்பங்கள்ல நிலங்களிலே சண்டைகள், குடும்பங்களில பண பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்கெல்லாம் காரணம் இச்சை. இந்த நிலம் நல்லா இருக்கு, இந்த பகுதி நல்லா இருக்கு, இந்த பகுதி, இந்த நிலம் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். குடும்பங்களிலே பிரிவினை, காரணம் இச்சையின் காரியங்கள். எவ்வளவேனும் நாம் ஆண்டவர் சமூகத்துல இந்த இச்சையை மேற்கொள்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஒருவேளை நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கோம், உலக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா, வீடு மேல வீடு கட்டணும், மாடிக்கு மேல மாடி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிற கூட்டங்கள் உண்டு. என்னும் இச்சையின் விளைவாக என்ன நடக்குது, நமக்கு என்ன வரும், இந்த இச்சையின் காரியமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்குது. யாத்ராகம் 1:15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்பிரியமானவர்களே, இச்சையின் விளைவு என்ன? மரணம் தான். பாருங்க, வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்து பணத்தாசையில ஓடுறான். பணம் வாங்கிக்கிட்டான், வெள்ளி அதெல்லாம் வாங்கி ஆண்டவரை காட்டியும் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய இருதயம் அந்த 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 பணத்தை அந்த இச்சையினால் அவன் பணாத்த ஆசையினால் அவன் எடுத்த அந்த காரியத்தினால விளைவுனால அவன் மரணித்துக்கிறான். அவன் நாட்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவனுக்கு இச்சையின் விளைவு மரணம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இது நடக்கு, என்ன பிரச்சனை, என்ன காரியம்னு நாம் அதை அறியாமலே இருக்கிறோம். காரணம் இச்சை, நமக்குள்ள இருக்கிற மாம்சீக இச்சை இந்த காரியங்களை நமக்குள்ள விளைவிக்கிறது. இன்னும் இந்த இச்சையின் பாவை இச்சைக்கு முதல் வித்திட்டவர்கள் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்த ஒரு திட்டம், தேவ திட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் சென்று விடுகிறார்கள். ஆதியாகமம் 3:6 நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க பாருங்க, ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தாள் என்று சொல்லி குறிப்பிட்டார். அப்போ ஆதாம் அந்த ஏவாள் அந்த காரியங்கள்ல அவர்கள் அந்த அந்த கனி எப்படி இருக்குன்னா, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது அந்த மரம். அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த பாவ காரியத்துக்கு ஈடுபடுறதுக்கு அவன் இச்சித்து அந்த அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்பதாக அங்க அந்த இச்சைக்குள்ளாக அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அவளும் சாப்பிட்டு தன் கணவர் புருஷனுக்கும் அதை கொடுக்கிறான். இப்போ கண்களின் இச்சை. இப்போ ஆதாம் ஏவாள் அந்த விருட்சத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாகவே அந்த கண்களின் இச்சையை தேவ மகிமையை இழக்கும்படியாக ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரோடு இருந்த உறவிலிருந்து அவங்க வழி விலகி சென்று ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க. அந்த உறவுகள், ஆண்டவரோடு நம் உறவாடுகிற ஒரு உறவு நமக்கு வேணும். இந்த பாவ இச்சை அதை மேற்கொண்டு விடாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். கலாத்தியர் 5:17 ஆவிக்குரிய போராட்டம். எப்படி இந்த மாதிரி இந்த இச்சை காரியங்கள் எப்படி நமக்குள்ள போராட்டணும்? மாம்சம் ஆவிக்கும் விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு அவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது
என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று சொல்லி அங்க குறிப்பிடும். ஒரு மனுஷன், ஒரு சரீரம், நம்ம ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி, ஆத்மா, சரீரம், 3 காரியங்கள் இருக்கு. அதுல ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ நம்ம உலக மனிதனாக சில காரியங்கள்ல நம் இச்சைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இதனால தான் நமக்குள்ள என்ன நடக்கிறது, பாவ காரியம் நமக்குள்ள வருது. மாம்சீக இச்சை, கண்களின் இச்சை, நிறைய வரிசையபடி நம்ம வாசித்து பார்த்தோம். இப்போ இந்த காரியங்கள் இந்த கலாத்தியர்ல ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் நீங்க 19, 20, 21 அந்த காரியங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை அங்கே குறிப்பிடும். ஒரு மாம்சீக செயல், ஒரு மனுஷன் மாம்சத்துல இருந்தா, அந்த மனுஷன் இச்சையில இருந்தா, இச்சையான காரியம் அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்தா அவன் என்னென்ன காரியங்கள் அவனை மேற்கொண்டு விடும் சொல்லிட்டு அங்க குறிப்பிடப்பட்டிருக்காங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அது எப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இவ்வளோ காரியம் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறார். பாருங்க, இவ்வளோ காரியம் இருக்கு. இதெல்லாம் நீங்க இந்த பகுதியில நான் இதெல்லாம் அந்த வேசித்தனம், இந்த விபச்சாரம், இந்த காரியங்கள்லாம் நான் செய்யல, இதெல்லாம் ஒண்ணு கூட செய்யல. பாருங்க, இங்க என்ன போட்டிருக்க, சண்டை, இங்கே பகை, விரோதம், வைராக்கியமா இருக்கீங்களா? செத்தாலும் இந்த வீட்டிற்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு வைராக்கியப்படுறீங்களா? அப்படி பகையா இருக்கீங்களா? இந்த காரியங்கள்னா இச்சையே மாம்ச காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து விடுகிறீங்க. வெறிகள், களியாட்டுக்குன்னா ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க. குடும்பமா உட்காந்து பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னா உட்காந்து டிவி பார்த்து பிள்ளைகள்கிட்ட படங்களை பார்த்து களியாட்டுகள், பாடல்களை போட்டு, சினிமா பாடல்களை போட்டு ஆடுறது பாருங்க. அவ்வளோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்ச இச்சைக்கு நாம் விலகி இருக்கணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எப்படி ஆண்டவர் என்ன சொல்றானா, நம்ம விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றோம். தகாத விதமான விண்ணப்பம். அதனாலதான் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். சில நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஜெப காரியங்கள்ல இடம்பெடுறோம். ஆனா அந்த ஜெபம் நமக்கு கிடைக்கப்படுறதுன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது, இது என்னன்னா, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறீங்க. இந்த இச்சையான காரியத்திற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, ஜெபிக்காதீங்கன்னு வேதம் சொல்லுதுங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல இங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை குறித்து குறிப்பிட்டு, ஆகாப் ராஜா அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு அழகான தோட்டம் இருக்குது. அது நாபோத்தின் தோட்டம். அதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆசை, நல்லா இருக்க, நம்ம அரண்மனை பக்கத்துல இந்த ஒரு தோட்டம் ரொம்ப அழகா இருக்க, இச்சிக்கிறான், பாக்குறான். இந்த தோட்டத்தை எப்படியாவது வாங்கி நம்ம ஒரு காய்கறி தோட்டமா மாற்றிடலாம்னு சொல்லிட்டு நாபோத்திட்ட போய் கேட்கிறான். அப்போ நாபோத் சொல்றான், இல்ல இது என்னுடைய பூர்வீக இடம், நான் தருவதில்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லி விடுகிறான். இப்போ ராஜா வீட்டிற்கு சாப்பிடாமல் கிடக்குறான். இப்போ அங்க ராஜா எசபேல் ராஜாத்தி அவன் சொல்றான், எப்படி ராஜா நீங்க இப்படி இருக்கலாம், இந்த காரியத்துல நீங்க இப்படி இருக்கிறது தவறு, நான் அந்த நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது தப்பு இல்லை, இச்சிக்கிறது கூட சில நேரம் மாம்சக்கிரி. ஆனா அதை தவறான முறையிலே அந்த நிலத்தை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு வஞ்சித்து அந்த நாபோத்தை தவறான காரியங்களுக்கு ஈடுபடுத்தி விட்டு அங்க குறிப்பிடப்பட்டிருக்க 1 ராஜாக்கள் 21:5 ஆகாப்பின் மனைவி எசபேல் அவனிடம், ஏன் நீங்கள்
குலைந்து போனீர்கள், ஏன் நீங்கள் உண்ண மறுக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அவன் தன் நாபோத்திடம் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அதற்குரிய முழு விலையோ அல்லது வேறு வயலையோ தருகிறேன் சொன்னேன், ஆனால் அவன் மறுத்து விட்டான்னு சொன்னான். அவன் தரல, இதுக்கு பதிலாக வேற இதை கொடுக்குறேன்னு சொன்னான், ஆனால் அவன் தரல. ஆனாலும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அவனை தவறான சூழ்ச்சியினால அந்த எசேபேல் அவனை ஆகாப்பின் மனைவி என்ன செய்யறான்னா, பொய் குற்றச்சாட்டு கொடுத்து கல்லெறிந்து கொன்று அவனை தேவனுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கும் விரோதமாகவும் தூஷண வார்த்தை பேசினான்னு சொல்லி அவனை கொன்று அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாக எவ்வளவு வேணும் நம்ம இச்சைக்கு இடம் கொடுத்து விடும். ஒரு நிலத்தை வாங்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், இந்த மாதிரி செயல்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பங்களுக்குள்ளே நம்ம குழப்பம், சண்டைகள். இச்சித்த காரியத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் ஜெபித்து அது கிடைக்கவில்லை என்று சொல்லி போராடுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட இச்சையான காரியம் எனக்கு வேண்டாம். இந்த ஆகாப்பின் அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வஞ்சித்தது போல நாங்க யாருக்குள்ளதையும் வஞ்சிக்க கூடாது, எந்த செயல்களிலும் இச்சை எங்களுக்குள்ள மேற்கொண்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே கூட அநேக பாவ இச்சைக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம், மாம்சீக செயல்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அப்பா. நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஏசப்பா எங்களுக்குள்ளே ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆவியானவர் இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்யணும்னு கற்றுத்தாங்க. மற்ற பாவ காரியத்துக்கு ஈடுபடுத்த விடாதபடிக்கு நாங்கள் ஏசப்பா உலகத்திற்கு ஒளி வேஷம் தரித்து விடாதபடிக்கு உண்மையிலே நிலைத்திருந்து உமக்காக நாங்கள் சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை முக்கேறடிக்கிறோம், மீப்பெரும் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.